ஹாய் வாங்க. இன்றைக்கி மண் சட்டியில் மீன் குழம்பு வைக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு சட்டி ரொம்ப காயணுங்க. கொஞ்சம் லேட் ஆகும். காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயவும் லேட் ஆகும். ஏன்னா மண் சட்டி லேட். எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. நல்லா பொரியணும். ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் லேட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஃபினிஷிங் பார்த்தோம்னா அட்டகாசமாக இருக்கும். சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. பூண்டு ஃபஸ்ட்டு போடணும், ஞாபகம் இல்லை. நான் சின்ன வெங்காயத்தை இடித்து வச்சுருக்கேன். வதக்கிக்கோங்க. பூண்டு இப்போ தாங்க போடுறேன், மறந்துட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டே பூண்டு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குன்னு வதக்கணும். அது எவ்வளோ வதங்குதோ அவ்வளோவும் குழம்பு அல்டிமேட்டாக இருக்குங்க. இதில் வெங்காயம் வதக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். உப்புக்கல் போட்டோன்னா சட்டுன்னு முடிஞ்சிரும்னுவாங்க. உப்புக்கல்ல போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளியை நான் கட் பண்ணலைங்க. கையாலவே நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். டேஸ்ட்டு கையால் அது மாதிரி கத்தியால் கட் பண்ணாமல் கையால் நசுக்கி விட்டு கலர்னோம்னா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. வெங்காயம் கூட நான் கட் பண்ணலைங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரித்து இடித்து தான் செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இது மாதிரி செஞ்சால் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்புக்கல் போட்டு வதக்கணும். இந்த மாதிரி கிரேவி டெக்ஸ்சர் வரணும். அப்போ தான் குழம்போடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு எண்ணெயில் போடாமல் தப்பு பண்ணிட்டேங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒரு சில டைம் எல்லாத்தையும் மறந்து தானே பண்ணிக்கிட்டு கிடக்கும். எனக்கு மண்சட்டியில் சமைக்கணும்னு ரொம்ப ஆசை. இந்த வாணல் மட்டும் நான் மண்சட்டியில் வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் நிறைய பொருள் வாங்கணும்னு ஆசை. பார்க்கலாம் நம்ம வாங்குகிறோமா இல்லையான்னு. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுங்க. ஏன்னா மீனில் ஊறிட்டு டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும். மீனில் ஊறிச்சின்னா குழம்பு அப்படியே சப்புனான மாதிரி ஆகிடும். அதனால் காரம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குக்கோங்க. வதங்கினதும் இது பாருங்கள், பிடிக்கலாம். சூடாகவே இருக்காது அந்த ஹேண்டிலு. ஹீட் அவ்வளோவா தெரியவே தெரியாது. நல்லா பிடிச்சி வதக்கலாம். கருத்துணிலாம் தேவையே இல்லை. நல்லா வதங்கினதும் புளியை நான் நல்லா வடிகட்டி கரைச்சி வச்சுருக்கோங்க. புளியும் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் மீனில் ஊறி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு மணி நேரம் கழித்து இல்லை 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உடனே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் மீன் ஊறாமல் இருக்கும் உப்பு காரம். அதனால் நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணுங்க. சுத்தூரமாக இருக்கிறதெல்லாம் வழித்து விட்டுக்கோங்க. உப்பு காரம் இருக்கான்னு டேஸ்ட்டு பண்ணிக்கோங்க. என்ன கம்மியாக இருக்கோ உப்பு காரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக. ஒரு லிட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. கொதிச்சிச்சின்னா டேஸ்ட்டு மாறும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிக்குது. இந்த டைமில் தண்ணி ரொம்ப கட்டியாக இருந்தால் வேணால் தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு கரெக்டான இதாக இருக்குது. இது மண் சட்டின்றதுனால ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட கொதிக்கும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். நல்லா கொதிக்குது. இந்த டைமில் மீனை நல்லா கழுவி தண்ணியெல்லாம் இறுத்து வச்சுருக்கேங்க. ஏன்னா மீனும் தண்ணி கொஞ்சம் இருக்கும். மீன்லேயும் நல்லா இறுத்து வச்சிட்டிங்கன்னா குழம்பு இருக்கிற பதத்திலே நல்லாயிருக்கும். சமைக்கிறது போது ஒரு குட்டி குசுமானை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆமான்னு இருக்கும். இதில் உப்பு போட்டோமா காரம் போட்டோமான்னு கூட மறந்து போயிடும். ஒரு 5 நிமிஷம் அவங்கள ஒதுக்கிட்டு தான் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும்.
மீனை வந்து உடையாமல் அழுக்காக போடுங்க. குழம்புல மூடுற மாதிரி அழகாக போடுங்க. இந்த பிள்ளைங்களை வளர்க்குறது ஒரு டாஸ்க்குன்னா அவங்கள வச்சுக்கிட்டு சமைக்கிறது அதை விட பெரிய டாஸ்க்காக இருக்குங்க. ஆமாம் வலிக்குதுடி. நம்மளுக்கு முக்கியமான நேரத்தில் தான் அவங்களுக்கு முக்கியமான வேலைலாம் வரும். அதையும் சைடில் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். மீனை லைட்டாக தொடுங்க, ரொம்பலாம் அழுத்தாதீங்க. லைட்டாக தொட்டு நல்லா கொதிக்க விடுங்க. திருப்பியும் மூடிலாம் போட தேவையில்லை, வேணும்னா மூடி போட்டுக்கோங்க. மீன் நல்லா வெந்துடுச்சு. அது பார்க்கும்போதே தெரியும். மீன் பச்சையாக இருக்கிறதுக்கும் வெந்து கொஞ்சம் உப்பனா மாதிரி வரும். உப்பு காரம்லாம் ஊறி கொஞ்சம் உப்பனா மாதிரி வரும்.